ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனோ ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு புடலங்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். புடலங்காய் வாங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ புடலங்காவை இந்த மாதிரி நீளமாக பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுனாலும் அப்படி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்க அந்த வெள்ளைத்தோலை ஒரு ஸ்பூனோ கத்தியோட பேக் சைடு வச்சு எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கரம் மசாலா, இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், மிளகுத்தூள், அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம். ஓகே, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது, அது என்னென்னு வாங்க அடுத்தது பார்க்கலாம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போ அதுதான் முட்டை தான். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைஸையும் அது கூட ஆட் பண்ண போகிறோம். அப்போ கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது குவான்டிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இது நான் வரமிளகாத்தூளுங்காட்டி கம்மியாக ஆட் பண்ணுறேன். இதே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது ரொம்ப 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 இதுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று. இது ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட் செம்ம பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குவான்டிட்டி, காய் அதிகமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக லெமன் இது கூடயே பிழிஞ்சு விட்டுறலாம். பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் புடலங்காயில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு சில புடலங்காய் தண்ணி நிறையா விடும். அதனால் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த முட்டை போட்டதே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இதாக தான் இருக்கும். இதே சின்ன புடலங்காய் குட்டையாக இருக்கும், அந்த புடலங்காய் வாங்கினீங்கன்னா அதிகமாக தண்ணி விடாது. நீளமான புடலங்காய் வாங்கினீங்கன்னா தண்ணி நிறைய விடும். ஸோ தண்ணி விடுதான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இது கலக்கி வச்சாச்சு. கலக்கி இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எண்ணெய் காய வச்சுருந்த கடலெண்ணெய் இப்போ அதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போடணும். ஒட்டுக்கா போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ இது மாதிரி ஒன்றா எடுத்து போடுங்க. போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இல்லை எனக்கு கலர் பிரைட்டாக வேணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கலர் பிரைட்டாக வரும். என்கிட்ட நார்மல் சில்லி பவுடர் தான் இருந்தது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். கலர் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை, இந்த மசாலாலாம் ஆட் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நுரை அப்படியே அடங்கிடும். அப்போ தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து மேலேயும் மொறுமொறுன்னு இருக்கும். இது உள்ளே கொஞ்சம் இதாக இருக்கும், மேலே மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கொஞ்சம் ரொம்ப ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது, வதன்னு ஆகிடும். ஸோ சூடாக அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொரிச்சுக்கலாம். ஓகேவா, சூப்பரான புடலங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக
புடலங்காய் பிடிக்காதுங்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.